கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் திடீரென கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருமந்துறை, தும்பல், நெய்யமலை, பள்ளத்தாதனூர், அத்தனூர்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. நல்ல வலுவான மழை பெஞ்சு ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வெயிலோட தாக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி மழை பெஞ்சா ஜனங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கொடைக்கானலில் பெய்த திடீர் மழையால் பழனி பிரதான மலைச்சாலையில் பாறைகள் உருண்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பாறைகளை அகற்ற அரசு அதிகாரிகள் யாரும் வராததால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இணைந்து சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாறைகளை அகற்றி பயணத்தை தொடர்ந்தனர். அதேபோல் வடக்கவுஞ்சி பிரிவு அருகே ராட்சத மரம் ஒன்று முறிந்து உயர் அழுத்த மின்கம்பிகள் மீதும் இருசக்கர வாகனங்கள் மீதும் விழுந்தது. மரத்தை பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். 2 விபத்துகளால் பழனி பிரதான மலைச்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மற்றும் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது. காலையில் வெயில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்திய நிலையில் மாலை வானிலை மாறி கனமழை கொட்டியது. குறிப்பாக சத்துவாச்சாரி, ரங்காபுரம், காகிதப்பட்டறை, தோட்டப்பாளையம், தொரப்பாடி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலோடு அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சூறை காற்றால் ரங்காபுரம் பகுதியில் 7 மரங்கள் வேரோடு வீடுகளின் மீது சாய்ந்தன. மேலும் அந்த பகுதியில் இருந்த மின் கம்பிகளும் அறுந்து விழுந்தன. மழையால் பல இடங்களில் மரங்கள் விழுந்ததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அத்திப்பாடியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் சங்ககிரி, ஆரணி, தர்மபுரி உள்ளிட்ட இடங்களில் மழை வெப்பத்தை தணித்தது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் கடல் அலைகள் அதிக உயரத்திற்கு எழும்பக்கூடும் என்பதால் கன்னியாகுமரிக்கு வரும் பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே மீனா கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.